வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பொதுவெளியில் பாரத விடுதலை போரில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் என்கின்ற RSSின் பங்களிப்பு என்ன என்ற கேள்வி நம் முன் வைக்கப்படுவதுண்டு. பாகிஸ்தான் போர் முதல் சமீபத்திய வயநாடு மண் சரிவு பேரிடர் வரை பாரதத்திற்கும் பாரதத்தின் மக்களுக்கும் பாரதத்தின் புதல்வர்களுக்கும் தனது சேவையை தொடர்ந்து செய்து வரும் RSS நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முதலில் என்ற உன்னத நோக்குடன் செயல்பட்டு வரும் RSS தேச விடுதலைக்கு தனது பங்களிப்பை வழங்காமல் இருந்திருக்குமா? இதில் வேடிக்கையான வேதனை என்னவென்றால், பாரதத்திற்கு சுதந்திரம் வேண்டாம், எங்களுக்கு குண்டூசி கூட செய்ய தெரியாது, நீங்களே தமிழகத்தையாவது நேரடியாக ஆளுங்கள் என்று பிரிட்டிஷாரிடம் வேண்டுகோள் வைத்தவர்களும், பாரதத்தின் மீதான சீன படையெடுப்பின் போது தேச விரோதமாக சீனாவுக்கு வாழ்பிடித்தவர்களும் இந்த கேள்வியை எழுப்புவதுதான் வேதனையான வினோதம். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் இணை பொதுச் செயலாளர் டாக்டர் மோகன் வைத்யாவின் கட்டுரை இந்த கேள்விக்கு இனிதே விடையளிக்கிறது. அந்த கட்டுரையை இப்போது காண்போம். பிந்தைய சுதந்திர போராட்டத்தின் நாயகனான மகாத்மா காந்தி நடத்திய இயக்கங்கள் 3: 1 ஒத்துழையாமை இயக்கம், 2 உப்பு சத்தியாகிரக இயக்கம், 3 வெளியேறு இயக்கம் ஆகியவை ஆகும். இந்த 3 இயக்கங்களிலும் RSS பங்கு கொண்டுள்ளது. RSS நிறுவனர் டாக்டர் எட்கேவர் 1921, 1930ஆம் ஆண்டு ஆகிய 2 முறைகளும் நடந்த சத்தியாகிரகங்களில் கலந்து கொண்டார். 2 முறை சிறைவாசம் அனுபவித்தார். 3வது சத்தியாகிரகம் நடைபெறுவதற்கு முன்பாக 1940இல் அவர் இந்த உலகை விட்டு மறைந்தார். சுதந்திர போராட்டத்தில் RSSின் பங்களிப்பு பற்றி பேச வேண்டுமானால் டாக்டர் எட்கேவரிடம் இருந்து தொடங்க வேண்டும். கேசவ பலிராம் எட்கேவர் 1889இல் நாக்பூரில் பிறந்தார். சுதந்திர இயக்கம் பற்றிய விவாதம் அங்கு 1904, 1905 வாக்கில் தான் தொடங்கியது. ஆனால் அதற்கு முன்னதாகவே 1897இல் அவருக்கு 8 வயதாக இருக்கும்போது விக்டோரியா மகாராணியின் பதவியேற்பு விழாவிற்காக பள்ளியில் வழங்கப்பட்ட இனிப்புகளை குப்பை தொட்டியில் வீசி எறிந்தார் கேசவ் என்பது வரலாறு. 1907இல் ரிஸ்லி சுற்றறிக்கை வந்தே மாதரம் முழக்கத்தை பொது இடங்களில் தடை செய்தது. அநீதியான அந்த உத்தரவை எதிர்த்து கேசவ் பலிராம் எட்கேவர் அவர்கள் தனது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களையும் திரட்டி பிரிட்டிஷ் அரசின் பள்ளி ஆய்வாளர் பள்ளி ஆய்வுக்கு வந்தபோது அவர் முன் வந்தே மாதரம் முழக்கம் செய்ய எல்லோரையும் ஒருங்கிணைத்து முழக்கம் செய்ய வைத்தார். அதற்கு தண்டனையாக பள்ளியில் இருந்து நீக்கப்பட்டார். மும்பையில் மருத்துவ படிப்புக்கான வசதிகள் இருந்த போதிலும் புரட்சியாளர்களின் மையமாக இருந்த கல்கத்தா சென்றார். அங்கு அவர் புரட்சியாளர்களின் அமைப்பான அனுசீலன் சமிதியின் நம்பகமான உறுப்பினரானார். மருத்துவராகி 1916இல் நாக்பூர் திரும்பினார். அந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் வீட்டுக்கு தேவையான வருமானம் இருந்தது. இதனுடன் சுதந்திர போராட்டத்திலும் தங்களின் பங்களிப்பை செய்து வந்தனர். ஆனால் டாக்டர் எட்கேவர்ஜி திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்தார். அவர் மனதில் அவ்வளவு வைராக்கியம் இருந்தது. தனது பலம், நேரம், திறன் அனைத்தையும் தேசத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். தனது தனிப்பட்ட வாழ்க்கையை சிறிதும் சிந்திக்காமல் சுதந்திரத்திற்கான அனைத்து வகையான இயக்கங்களிலும் தன்னை இணைத்துக் கொண்டார். லோகமானிய திலகர் மீது அவருக்கு அபார பக்தி இருந்தது. 1920இல் நாக்பூரில் திலகர் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளின் பொறுப்பும் டாக்டர் ஹர்திகர், டாக்டர் எட்கேவர் ஆகியோருடன் ஒப்படைக்கப்பட்டது. அதற்காக அவர்கள் 1200 தொண்டர்களை திரட்டினர். அப்போது டாக்டர் எட்கேவர் காங்கிரசின் நாக்பூர் நகர பிரிவு இணைச் செயலாளராக இருந்தார். அந்த மாநாட்டில் நிறைவேற்ற பாரதத்தை முழுவதுமாக சுதந்திரமாக்கி முதலாளித்துவத்தின் பிடியில் இருந்து விடுவிப்பதன் மூலம் பாரதிய குடியரசை நிறுவுவது காங்கிரசின் நோக்கம் என அறிவிக்க வேண்டும் என்பதான ஒரு தீர்மானத்தை டாக்டர் எட்கேவர்ஜி பரிந்துரைத்தார். அவரது முழுமையான சுதந்திரம் பற்றிய பரிந்துரை அந்த நேரத்தில் கவனிக்கப்படாமல் போனது. ஆனால் அது 9 ஆண்டுகளுக்கு பிறகு 1929 லாகூர் மாநாட்டில் காங்கிரஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த டாக்டர் எட்கேவர்ஜி RSSின் அனைத்து கிளைகளுக்கும், அதாவது அனைத்து ஷாகாக்களுக்கும் காங்கிரஸை வாழ்த்துவோம் என சுற்றறிக்கை அனுப்பினார். திலகர் மறைவுக்கு பின் மகாத்மா காந்தியின் தலைமையில் காங்கிரசின் சுதந்திர இயக்கம் தொடர்ந்தது. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது 1921இல் ஆங்கிலேயருக்கு எதிரான சுதந்திர இயக்கத்துடன் முஸ்லிம்களின் மனத்தை இணைப்பதற்காக, அவர்களை தேசிய நீரோட்டத்தில் கொண்டு வருவதற்காக பிரிட்டன் துருக்கிஸ்தானில் கலிபா ஆட்சியை ரத்து செய்ததை எதிர்த்து நடந்த கிலாவத் இயக்கத்தை மகாத்மா காந்தி ஆதரித்தார். இதற்கு பல காங்கிரஸ் தலைவர்களும் தேசியவாத முஸ்லிம்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனவே திலகர் ஆதரவாளர்களின் கோட்டையாக இருந்த நாக்பூரில் ஒத்துழையாமை இயக்கம் மிகவும் மந்தமாக இருந்தது.
ஆனால் டாக்டர் எட்கேவர், டாக்டர் சோல்கர், சமீபுல்லா கான் ஆகியோருடன் இணைத்து கொண்டு இந்த சூழலை மாற்றினார். எட்கேவர் மீதான ராஜதுரோக வழக்கில், ஒத்துழையாமை இயக்கத்தின் மீதான ராஜதுரோக வழக்கில் அவர் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருந்தது. 1921 ஆகஸ்ட் 19 முதல் 1922 ஜூலை 11 வரை சிறையில் இருந்த அவர் விடுதலையான பிறகு ஜூலை 12 அன்று நாக்பூரில் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. டாக்டர் எட்கேவரை வரவேற்க காங்கிரசின் தேசிய தலைவர்களான ஹக்கீம், அஜ்மல் கான், பண்டிட் மோதிலால் நேரு, ராஜகோபாலாச்சாரியார், டாக்டர் அன்சாரி, விட்டல்பாய் பட்டேல் ஆகியோர் வந்திருந்தனர். சுதந்திரத்தை அடைவதன் முக்கியத்துவத்தையும் முன்னுரிமையும் புரிந்து கொண்ட போதிலும் டாக்டர் எட்கேவர்ஜி 7000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வர்த்தகம் செய்ய வந்த ஒரு சில ஆங்கிலேயர்கள் எப்படி இந்த பரந்த பாரத நாட்டை ஆளத் தொடங்கினர் என்ற கேள்வியை தன் முன் எழுப்பினர். நமது சமுதாயம் சுயமறதி, ஜாதி, மாகாணம், மொழி, வழிபாட்டு முறை என பல பிரிவுகளாக பிரிந்து ஒழுங்கமைக்கப்படாமல் பல தீமைகள் நிரம்பியதாக இருப்பதை சாதகமாக பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சியை பிடித்திருக்கலாம் என்பதை அவர் உணர்ந்தார். சுதந்திரம் கிடைத்த பிறகும் சமுதாயம் அப்படியே இருந்தால் நாளை இதே வரலாறு தான் தொடர்ந்து நிகழும். ராமசாமி போய் கிருஷ்ணசாமி வருவார் என்ற கதையாகிவிடும். எனவே நமது தேசிய சமுதாயத்தை எல்லா குறைபாடுகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விடுவித்து தேசிய குணங்கள் நிறைந்ததாக ஆக்குவது மிகவும் அடிப்படையான பணி என்று அவருக்கு தோன்றியது. இந்த பணி நீடித்து செய்யப்பட வேண்டும். அரசியலிலிருந்து விலகி, பெயர் புகழிலிருந்து விலகி அமைதியாக நடைபெற வேண்டிய உன்னத பணி அது. அதற்காக 1925ஆம் ஆண்டு விஜயதசமி திருநாளில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் என்கின்ற RSS இயக்கத்தை டாக்டர்ஜி துவங்கினார். RSS இயக்கம் துவக்கப்பட்ட பிறகும் அவர் அனைத்து அரசியல் சமூக தலைவர்கள் அவர்களது செயல்பாடுகளுடன் சீரான நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். காந்திஜியின் அழைப்பின் பேரில் தண்டியில் குஜராத் உப்பு சத்தியாகிரகத்தின் வடிவத்தில் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது. நவம்பர் 1929இல் RSS தலைவர்களின் 3 நாள் கூட்டத்தில் இந்த இயக்கத்தை நிபந்தனையின்றி ஆதரிக்க ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் முடிவு செய்யப்பட்டது. சங்கத்தின் கொள்கையின்படி டாக்டர் எட்கேவர், அதாவது சங்கத்தின் பணிகளுக்கு இடர்பாடு இல்லாமல் தனியாக கலந்து கொள்ள வேண்டும் என்பது சங்கத்தின் கொள்கை. அந்த கொள்கையின்படி டாக்டர்ஜி அவர்கள் தனிப்பட்ட முறையில் மற்ற தன்னார்வலர்களுடன் இந்த சத்தியாகிரகத்தில் பங்கேற்க முடிவு செய்தார். மேலும் சங்க பணிகள் தடையின்றி தொய்வின்றி தொடர RSS அகில பாரத தலைவர் பொறுப்பை தனது பழைய நண்பர் டாக்டர் வாரஞ்சபாவியிடம் ஒப்படைத்தார். சுற்றுப்பயணங்கள் பொறுப்பை பாபா சாஹேப் ஆப்தே, பாபுராவ் பேடியிடம் வழங்கினார். ஆரம்பத்தில் இந்த சத்தியாகிரகத்தில் அவருடன் 34,000 பேர் இருந்தனர். வார்த்தா யவத்மால் வழியாக புசாத்தை அடைந்ததும் சத்தியாகிரகம் நடந்த இடத்தில் 10,000 பேர் கூடினர். இந்த சத்தியாகிரகத்தில் கைதாகி டாக்டர் எட்கேவர்ஜி 9 மாத காலம் சிறையில் இருந்தார். விடுதலையாகி மீண்டும் சர்வசங் சாலக் பொறுப்பை ஏற்று மீண்டும் சங்க பணியில் ஈடுபட்டார். 1938இல் இந்துக்கள் மீதான பாகா நகரில், அதாவது அது ஹைதராபாத் நிஜாம் பகுதியில் இருந்தது, ஹைதராபாத் நிஜாமின் அட்டூழியங்களுக்கு எதிராக இந்து மகாசபா ஆரிய சமாஜ் ஆதரவில் பாகா நகர் நிசஸ்திர பிரதிகார் மண்டல் என்ற அமைப்பின் கீழ் சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதில் பங்கேற்க விரும்பும் சங்க அன்பர்கள் தனிநபராக பங்கேற்க வேண்டும் என்று டாக்டர் எட்கேவர்ஜி தெளிவுபடுத்தினார். வாகாநகர் சத்தியாகிரகத்தில் சங்கம் பங்கேற்றதாக சத்தியாகிரக அமைப்பாளர்கள் பாராட்டு சான்றிதழில் குறிப்பிட்டார்கள். சங்கத்தின் பெயர் குறிப்பிட வேண்டாம் என்று டாக்டர் எட்கேவர்ஜி கடிதம் எழுதினார். நித்திய சங்க பணி சத்தியாகிரக நேரத்தில் கூட தடையின்றி நடைபெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதனால்தான் காட்டு சத்தியாகிரகத்தின் போதும் சர்வசங் சாலக் பொறுப்பை டாக்டர்ஜி அவர்கள் வாரஞ்சபாவியிடம் ஒப்படைத்துவிட்டு தனிப்பட்ட முறையில் தன்னார்வர்களுடன் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். இந்த நிலையில் டாக்டர்ஜி அவர்கள் 1940ஆம் ஆண்டு ஜூன் 21இல் காலமானார். அதை 1942ஆம் ஆண்டு வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கியது. 1942 ஆகஸ்ட் 8 அன்று மும்பையில் உள்ள கோவாலியா டேங் மைதானத்தில் காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தி வெள்ளையனை வெளியேறு என்ற இயக்கத்தை அறிவித்தார். 2வது நாளில் இருந்தே நாட்டில் இயக்கம் வேகம் பெற்றது. இயக்கத்தின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதில் சங்கத்தின் பொறுப்பாளர்களும் பங்கேற்றனர். விதர்பாவில் பாவோலி அமராவதியில் உள்ளது, அஸ்டி வாரதாவில் உள்ளது மற்றும் சிமூர் அது சந்திரபூர் பகுதியில் உள்ளது ஆகிய இடங்களில் சிறப்பு இயக்கங்கள் நடந்தன. பெர்லின் வானொலியிலும் சிமூர் செய்தி இயக்கங்கள் ஒளிபரப்பானது. காங்கிரசின் உத்தவ்ராவ் கோரேகர் உடன் நமது சங்க பொறுப்பாளர்கள் தாதா நாயக்,
பாபுராவ் பேக்டே, அண்ணாஜி சிராஸ் ஆகியோர் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டனர். இதில் ஆங்கிலேயரின் துப்பாக்கி சூட்டிற்கு பாலாஜி ராய்புர்கர் என்ற சங்க சுயம் சேவக் பலியானார். காங்கிரசின் துக்கேடஜி மகாராஜா நிறுவப்பட்ட ஸ்ரீ குருதேவ் சேவா மண்டலுடன் இணைந்து சங்க தொண்டர்கள் 1943 சிமூர் இயக்கத்தையும் சத்தியாகிரகத்தையும் ஏற்பாடு செய்தனர். இந்த போராட்டத்தில் 125 சத்தியாகிரகிகள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. எண்ணற்ற தொண்டர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். நாடு முழுவதும் நடந்த இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மூத்த சங்க பொறுப்பாளர்கள், பிரச்சாரகர்கள் தங்கள் சொந்த உந்துதலால் இணைந்தனர். அத்தகைய சில சங்க ஊழியர்களின் பெயர்கள் பின்வருமாறு: ராஜஸ்தானில் பிரச்சாரக் ஜெய்தேவ்ஜி பாடக், இவர் பின்னர் வித்யா பாரதியில் செயல்பட்டார். விதர்பாவில் உள்ள ஆர்பியில் டாக்டர் அண்ணா சாஹேப் தேஷ்பாண்டே. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ஜஷ்பூரில் ரமாகாந்த் கேசவ் பாலாசாஹேப் தேஷ்பாண்டே, இவர் பின்னர் வனவாசி கல்யாண ஆசிரமத்தை நிறுவினார். இப்படி பல்வேறு நபர்களும் கலந்து கொண்டனர். டெல்லியில் வசந்தராவ் ஓக் பின்னர் டெல்லியின் பிரச்சாரக்கானார். பீகாரில் பாட்னாவில் பிரபல வழக்கறிஞர் கிருஷ்ணவல்லப் பிரசாத் நாராயண் சிங் பபுவாஜி பின்னர் பீகாரின் சங்கசாலக்கானார். டெல்லியில் சந்திரகாந்த் பரத்வாஜ் காலில் தோட்டா பாய்ந்து அதை அகற்ற முடியவில்லை. பின்னர் அவர் புகழ்பெற்ற கவிஞராகவும் பல சங்க பாடல்களை இயற்றியவராகவும் ஆனவர். கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் பின்னர் பிராந்த பிரச்சாரக்கான மாதவராவ் தேவட். உஜ்ஜயினியில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள உஜ்ஜயினியில் தத்தாத்திரே கங்காதர் கஸ்தூரேயின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அவர் பின்னர் சங்க பிரச்சாரக்கானார். ஆங்கிலேயரின் அடக்குமுறையை மீறி சத்தியாகிரகம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. மறுபுறம் பல போராட்டக்காரர்கள் தலைமறைவாக இருந்து இயக்கத்திற்கு வேகத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொடுக்க உழைத்தனர். அத்தகைய நேரத்தில் தலைமறைவு தலைவர்களுக்கு வீடுகளில் அடைக்கலம் கொடுப்பது ஆபத்து. 1942 இயக்கத்தின் போது தலைமறைவு கிளர்ச்சியாளர் அருணா ஆசப் அலி அவர்கள் டெல்லியின் மாகாண சங்கசாலக் லாலா ஹன்ஸ்ராஜ் குப்தாவின் வீட்டில் வசித்து வந்தார். சங்கம் அவருக்கு புகலிடம் அளித்தது. மகாராஷ்டிராவின் சதாராவின் தீவிர போராட்டக்காரர் நானா பட்டேலுக்கு அவுன் சங்சாலக் பண்டிட் சாத்வலேக்கர் தன் வீட்டில் அடைக்கலம் கொடுத்தார். இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். டாக்டர் எட்கேவரின் வாழ்க்கையை படிக்கும்போது அவரது குழந்தை பருவம் முதல் இறுதி மூச்சு வரை அவரது வாழ்க்கை நாட்டிற்காகவும் அதன் சுதந்திரத்திற்காகவும் மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டது என்பது புரிகிறது. பிழையற்ற நல்லொழுக்கமுள்ள தேசியவாத கருத்துக்கள் ஆகியவற்றை கொண்டு சமுதாயத்தை எழுப்பி ஒழுங்கமைக்கும் பாதையை பணியை அவர் தேர்ந்தெடுத்தார். 1947 வரையிலான சங்கத்தின் உறுதிமொழியில் கூட சங்கப்பணியின் நோக்கம் ஹிந்து ராஷ்டிரத்தை சுதந்திரமாக்குவதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த இடத்தில் தீவிரவாதிகள் குறித்து டாக்டர் எட்கேவிர்ஜியின் ஒரு கண்ணோட்டத்தை இங்கே பார்ப்போம். 1921 லோக்நாயக் அணை தலைமையில் நடைபெற்ற மத்திய மாகாண காங்கிரஸில் மாகாண கூட்டத்தில் புரட்சியாளர்களை கண்டிக்கும் தீர்மானம் வரவிருந்தது. புரட்சியாளர்களின் பாதையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களின் தேசபக்தியை சந்தேகிக்கக்கூடாது என்று டாக்டர் எட்கேவர் அவர்களுக்கு விளக்கினார். தனிநபர் அல்லது குறிப்பிட்ட பாதையை விட மிக முக்கியமானது சுதந்திரத்தை அடைவது என்ற லட்சியம் என்று டாக்டர்ஜி தெளிவுபடுத்தினார். அரசியல் பார்வை மட்டும் கொண்ட உறுப்பினர் மற்றவர்கள் சுதந்திரம் பெற எதுவும் செய்யவில்லை, முழு முயற்சியின் பெருமையும் நமக்கே என்று பிரச்சாரம் செய்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள். இது சரியல்ல. ஆயுத புரட்சியிலிருந்து அகிம்சை சத்தியாகிரகம் வரை, இராணுவத்தில் கிளர்ச்சி, நேதாஜியின் இந்திய சுதந்திர படையின் முயற்சிகள் என அனைத்தும் தான் சுதந்திரத்தை அடைவதற்கு வழிவகுத்தன. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காந்திஜியின் கடைசி சத்தியாகிரகம். அதன் பிறகு நாடு 1947 சுதந்திரம் அடைந்தது. இது உண்மைதான். ஆனால் காங்கிரசின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தால் தான் சுதந்திரம் கிடைத்தது என்று கூறி அந்த இயக்கத்தில் சிறை சென்றவர்களின் முயற்சியால் தான் தேசம் சுதந்திரம் பெற்றது என்று கூறுவது முழுமையாக ஏற்க இயலாதது. அதே சமயம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சுதந்திரம் அடைவதற்கு ஒன்றும் செய்யவில்லை என்று நினைப்பதும் கூட அப்படித்தான். சிறை செல்வது மட்டும் தேசபக்தியின் அடையாளம் என்று நம்புவதும் சரியல்ல. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், இயக்கத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், அவர்தம் குடும்பத்தை கவனித்துக் கொண்டவர்கள், தலைமறைவு போராட்டக்காரர்கள், அவர்களுக்கு தங்கள் வீடுகளில் அடைக்கலம் கொடுத்தவர்கள், தேசபக்தியை விதைத்தவர்கள், ஆங்கிலேயருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் வகையில் சுதேச தொழில்களை நடத்தியவர்கள், நாட்டுப்புற கலை, பத்திரிகைகள், கதை, நாவல், நாடகம் போன்றவற்றின் மூலம் தேசபக்தியை மக்களிடையே தட்டி எழுப்பியவர்கள், இப்படி அனைவரது பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது. பாரதம் ஒரு அரசியல் அமைப்பு மட்டுமல்ல, அது ஆயிரக்கணக்கான ஆண்டு கால ஒருங்கிணைந்த வாழ்க்கை பார்வை அடிப்படையாக கொண்ட ஒரு கலாச்சார அமைப்பு. எனவே பாரத வரலாற்றில் வெற்றிகரமான அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் ஒரு கலாச்சார விழிப்புணர்வு
அதாவது 12ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை நாடு முழுவதும் ஏற்பட்டது பக்தி இயக்கம். அதுபோன்று ஒரு கலாச்சார விழிப்புணர்வு இயக்கம் பாரதத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் வந்து அடிமைப்படுத்தும் போதே தேசத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர் போன்றோரின் ஆன்மீக தலைமை பாரம்பரியம் தொடங்கிவிட்டது. பண்பாட்டு விழிப்புணர்வின்றி பாரதத்தின் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் மாற்றமும் வெற்றிகரமாகவும் நிரந்தரமாகவும் இல்லை. எனவே பண்பாட்டு விழிப்புணர்வும் பணியை அரசியலின் அளவுகோல் வைத்து மதிப்பிடக்கூடாது. பாரதம் போன்ற ஒரு நாட்டிற்கு ஆன்மீக கலாச்சார விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணி முக்கியம். அது அமைதியாகவும் நீடித்து நடைபெறுவது மிகவும் முக்கியம் என்று அந்த கட்டுரை முடிகிறது. அந்த நிரந்தர பணியை ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் தொடர்ந்து செய்து வருகிறது. அதன் பலனாகத்தான் இன்று ஒரு நேர்மையான தேச பாதுகாப்பான ஒரு நல்லாட்சி மத்தியிலே நடந்து வருகிறது. ஒரு சுயம் சேவக் இந்த நாட்டை வழிநடத்தி செல்கிறார். தேசம் உலக குருவாக உருவாவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்து வருகிறார். நாமும் நம்மாலான பங்களிப்பை வழங்குவோம். இந்த இந்த இடத்தில் நான் இன்னொருவரையும் குறிப்பிட விரும்புகிறேன். டாக்டர் எட்கேவர்ஜி அவர்கள் பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பெரிய புத்தகம் வாங்கி வைத்திருக்கேன். வாங்கி பத்திரமா வச்சுருக்கேன். ஒன்றும் படிக்கவே இல்லை. அதை படித்தேன் என்றால் அதில் மேலாக 2 விஷயங்களை பார்த்தேன். ஒன்று, காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் 1922ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு 6 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது அக்டோபர் 18 காந்தி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அப்பொழுது டாக்டர்ஜி அவர்கள் ஆற்றிய உரை மிகவும் உணர்ச்சி மிகுந்ததாக இருந்தது. அதேபோல் திலகர்ஜி அவர்கள் மறைந்த போது, லோகமானிய பாலகங்காதர திலகர் அவர்கள் மறைந்த போது கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த மாணவர்களை பார்த்து நாட்டில் எவ்வளோ பெரிய அவலம் நடந்திருக்கிறது, நீங்கள் அதை உணராமல் இப்படி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறீர்களே என்று உணர்ச்சி பூர்வமாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அளவுக்கு தேசத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவராக டாக்டர் எட்கேவர்ஜி அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அடுத்த சுதந்திர தினத்தன்று அந்த புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு இன்னும் கூடுதலான தகவல்களை நான் சங்கம் எந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தில் தனது பங்களிப்பை வழங்கியது என்பதை இன்னும் கூடுதலாக நம்மால் தர இயலும், நம்மால் அதை உட்கொள்ள இயலும் என்று கூறி, இந்த சுதந்திர திருநாளில் நாம் இல்லங்கள் தோறும் கொடியேற்றி நமது பாரத அன்னைக்கு நன்றி செலுத்தி நமது வணக்கத்தை தெரிவிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.